ஹாய், இது RX டியூனிங் பாயிண்ட். நம்ம இன்ஜின் கியர்ஸ்லாம் அசெம்பிள் பண்ணதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேக்னெட் சைடு தான் நம்ம வந்து கிராங்க் இன்ஸ்டலேஷன் பண்ணுவோம். மேக்னெட் சைடு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கியர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரைட் சைடு கேஸை வந்து ஃபில் பண்ணுவோம். ஃபில் பண்ணதுக்கப்புறம் டைட் வந்து மேக்னெட் சைடு வந்து நம்ம ஸ்க்ரூவெல்லாம் டைட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1, 2, 3, அப்புறம் 4, ஓகே, தென் 5, இது 6, தென் 7, தான் 7, ஓகே. 7th ஸ்க்ரூ பொசிஷன்ஸ், அதாவது பொசிஷன் மீன்ஸ் 7th டைட் பண்ணக்கூடிய கவுண்ட் 7, அதுக்கப்புறம் 8, அப்புறம் 9 இருக்குது, 10, அப்புறம் 11, 12, 13. இந்த ஆர்டரில் தான் நம்ம இன்ஜின் வந்து டைட் வைக்கணும். இந்த கேஸ் வந்து டைட் வைக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பாக டைட் வைக்கணும் அப்படின்ட்டு மேனுவலில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்னால் அந்த கவுண்டிங் இருக்குல்ல, 1, 2, 3, 4, 5லேருந்து 13 ஸ்க்ரூவும் ஒரு செமி டைட் வைக்கணும். ஒரு ஹேண்ட் டைட்டு ஃப்ரீயாட்டு ஒரு செமி டைட் அந்த 13 ஸ்க்ரூவும் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம் தான் செகண்ட் ஸ்டேஜ் அகெயின் அந்த 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அக்யூரேட் டைட் வைக்கணும். ஓகே, அந்த அக்யூரேட் டைட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அந்த 5.1 FTLB. இதுதான் டார்க் ரேஞ்சில் வந்து நம்ம செட் பண்ணி டைட் வைப்போம். அது யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் இது. இது ஒரு ஹை குவாலிட்டி டூல் இல்லை, ஒரு ஸ்டாண்டர்ட் டூல் தான். ஸோ இதை தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதை யூஸ் பண்ணி தான் மோஸ்ட்லி அந்த டைட் நம்ம வைக்கிறது. ஸோ அப்போ நம்ம அந்த டைட் வைக்கிறது பார்த்திங்கன்னா அந்த 2 ஸ்டெப்ஸ் தான் டைட் வைக்கணும் அப்படின்னு போட்டுருக்காங்க. நம்ம ஃபாலோ பண்ணுறது ஒரு 3 ஸ்டெப்ஸில் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு செமி டைட் வைப்போம், வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்து ஒரு டைட்டு ஹேண்ட் டைட்லேயே நம்ம ஒரு 3 எல்லா ஒரு 13 அதே ஸ்டெப்ஸில் வந்து அந்த 13 ஸ்க்ரூவும் நம்ம வந்து ஒரு ஓவரால் டைட்டு ஹேண்ட் டைட்லேயே நம்ம பண்ணுவோம். பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த டார்க் வரைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு அகெயின் சேம் ஸ்டெப்ஸ் 1, 2, 3, 4ன்னு எல்லா ஸ்க்ரூஸும் நம்ம வந்து செட் பண்ணுவோம். ஓகே, அப்படி செட் பண்ணும்போது அந்த ஒரு அக்யூரேட்டான டைட், ஓவர் டைட்டும் இல்லாமல் ஒரு அக்யூரேட்டான டைட்டு நமக்கு கிடைக்கும். ஓகே, எப்போவுமே அந்த மேனுவல்ஸ் என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அதை ப்ரிஃபர் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் ஒரு பெட்டர் அவுட்புட் கிடைக்கும். ஒரு இன்ஜின் பில்ட் பண்ணும்போது ஒரு கம்பெனி ஃபேக்ட்ரி செட்டப்பில் நமக்கு ரெடி பண்ண முடியுமா? கண்டிப்பாக ரெடி பண்ணலாம். அதுக்கு டூல்ஸ் கம்பல்சரி தேவை. ஓகே, தேங்க்யூ.